வணக்கம் உறவுகளே. இன்றைய இந்த காணொளி டொரண்டோவிலே நடைபெறுகின்ற டேஸ்ட் ஆஃப் தமிழின் முதல் நாள் நிகழ்வுகள். நாளை மறுதினமும் இந்நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். இதில் முதலாவது கடையாக இருக்குது இந்த சாமி சாமான்கள் அதுகள் உள்ள கடை ஒன்று இருக்குது பாருங்க. வேறுக்கு அதுக்கப்புறம் இங்கே ரெண்டாவது கடை விளையாட்டு சாமான்கள் எல்லாமே. இந்த நிகழ்வு வந்து நாளைக்கும் நாளன்னைக்கும் தொடருது. வந்து இந்த இதில் பங்கு பெற்றி கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளும். எப்படி இன்றைக்கு இப்போ ஆரம்பமாயிருக்கு? பரவாயில்லை இன்றைக்கு. ஆனால் நான் உண்மையில் நாளை தான் ஆக்கள் விரைவி நம்ம நாளை கொஞ்சம் ஓகே. இதில் ரெண்டாவது கடையாக விளையாட்டு சாமான்கள் இருக்குது. வந்தீங்கன்னா வாக்காட்டை பெற்றுக்கொள்ளலாம். கூட பிள்ளைகளை குடியேறக்க விசிட் பண்ணலாம். விலையில தரலாம். ஆமாம். ஓகே ஓகே. இதால் இந்த இன்னொரு கடை இருக்குது. இப்போ தமிழ் சமூக மையம் உங்களை எல்லோருக்கும் தெரிந்தபடியாக தான் நாங்கள் வந்து 2019ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் சமூக மையம் 2027ஆம் ஆண்டு கைகூட போகின்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இது வந்து மத்திய மாகாண அரசுகளுடன் சேர்ந்து சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பங்களிப்போட மற்றும் எங்கள் தமிழாக்கள் இந்த பங்களிப்போட இது நடக்க இருக்கின்றது. $60 மில்லியன் 60 மில்லியன் தொகையான ஒரு பெரிய அமௌண்டான ஒரு மிக பிரமாண்டமான முதல் நோர்த் அமெரிக்காவிலேயே இல்லாத ஒரு அமைப்பான தமிழ் சமூக மையம் அமைய இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். So we raised about $19 million in pledges and we are ready for our first phase of our project. We will be breaking ground in 2027, so we're very happy about that. We're still looking for pledges for a second phase of the project to build our auditorium. So whenever you have a chance, go to our website at tamilcenter.ca and see whatever you can pledge and donate. That would be great. ஆமாம், இதை வந்து உங்களை எல்லோருடைய சப்போர்ட்டும் இல்லை தேவை. தமிழ் சமூக மையம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை. இங்கே உள்ள கனடாவில் உள்ள 178 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட நாங்கள் சேர்ந்து தான் எல்லோருடைய ஒற்றுமையும் பாதுகாப்பு எல்லோருடைய ஒற்றுமையும் சேர்த்து தான் தமிழ் சமூக மையம் அமைய இருக்கின்றது. அந்த வகையில் இது வந்து ஒரு தனிப்பட்ட சமூகமாக இல்லாமல் எல்லோருடைய சமூக மையமாக அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் வெறும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். இதில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுங்கள். இதில் வந்து உங்களுக்கே தெரிந்திருக்கும். இதில் வந்து கனகான விஷயங்கள் நீங்கள் ஒரு $1000 கூட கொடுத்து ஒரு பிரிக்கை வாங்குவதன் மூலம் ஒரு $1000 கொடுத்து கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இதில் வந்து தொடர்ந்து உங்களுக்கு தேவையான இதில் வந்து நீங்கள் வந்து தமிழ் சமூக மையம் .ca போகிறீங்கன்னு சொன்னால் இல்லை மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இந்தியாவில் இந்த காஃபி ஷாப் இருக்குது. அதில் கச்சா அதுகள் எல்லாம் விற்கணும். ஆக்கள் எல்லாம் வந்துடணும். இதில் 5 ஸ்டார் கிச்சன் சொல்லி ஒரு கிச்சன் ஒன்று இருக்குது. இன்றைக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு தான் க்ரௌட் எல்லாம் பெறும். இதில் எல்லாம் இருக்குது. கூட்டின் அதுகள் எல்லாம் இருக்குது. தோசை இருக்குது. ஹலோ, எப்படி இருக்கு? இந்தியாவில் வடையல், சமோசா, ரோலுகள் எல்லாம் இருக்குது. வேறு என்ன இருக்கணும்? ஓகே 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 சொல்லுங்க. வாழைப்பம் இருக்குது, முட்டையப்பம் இருக்குது. நான் வேண்ட வந்த ஒரு ஆள் நாங்கள் கஸ்டமர் தான், இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிறத கேட்டு வேண்டலாம். ஏன்னா இது இன்றைக்கு முதல் நாள் தானே, 2 நாளில் வந்த ஷவர்மாலாம் சாப்பிடலாம். எங்கிட்ட வந்து நந்து ஷவர்மாலாம் இருக்கு. இன்றைக்கு நாளைக்கு கொத்து ரொட்டி, ஸ்பெஷல் கொத்து ரொட்டி. சரி, நந்துண்ட கொத்துண்டா எப்படி இருக்குமென்னு சொல்லி ஸோ வந்த ஸ்பெஷல் கொத்து. அதோட ஷவர்மா இருக்குது, ஸ்பெஷல் ஷவர்மா இருக்குது. ஷவர்மாவில் கொத்து போடுவோம். ஷவர்மா புட்டினி இருக்குது. ஷவர்மா ரைஸ், ஷவர்மா ஃப்ரைஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, சரி. நீங்கள் மறந்து போகாமல் வந்த ஒரு நந்து பண்ணுவோம். என்ன வகையான நான் பாருங்க எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றபடியால் முதல் நாள் கொஞ்சம் குறைவு. 4 நாள் இன்றைக்கு நல்ல க்ரௌடாக இருக்கும். இதே பாருங்க எல்லாம் ரெடியாக இருக்கும். மறந்து போகாமல் நாளைக்கு வாரம் நீங்கள் அவருக்கு விசிட் பண்ணுங்க. இன்றைக்கு முதல் நாள் இப்படி தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு நாளண்டைக்கு நல்ல க்ரௌட் வரும். இதில் பெரிய லைன் அப்பில் வேணும். மறந்து வாமல் வந்தால் சர்பத்துகள், ஐஸ்கிரீம், ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. வண்டி கொண்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதில்
ருசி கூட்டம் ஒன்று இருக்குது. இதில் வடைகள் அதுகளெல்லாம் அப்பங்கள் அதுகளெல்லாம் இருக்குது. பார்த்தீங்க இல்லை பக்கத்தில் நியூ கல்யாணி என்ற ஒரு கடை இருக்குது. அதில் மிஞ்ச பாருங்க ஐட்டங்கள் இருக்குது. இந்த வடைகள் பருப்பு வடை இதெல்லாம் ரோல் எல்லாம் இருக்குது. நூடுல்ஸ். வணக்கம் வணக்கம். இது நீ கல்யாணி அண்ணா டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். இப்போ இதில் வந்து வடை இருக்கு, கடலை வடை, உளுந்து வடை, இது மாசி வடை, ரால் பிரட்டல், வெஜி பாட்ஸா, வெஜி நூடுல்ஸ், வெஜி கொத்து இருக்கு, மட்டன் கொத்து இருக்கு, சிக்கன் கொத்து இருக்கு. மற்றது மட்டன் ரொட்டி, வெஜி ரொட்டி, எக் சமோசா, சிக்கன் சமோசா, மட்டன் ரோல், மாங்காய். அங்கால வந்து அப்பம். எங்களை வந்து அப்பம் தான் ஸ்பெஷல். அப்பத்தை பாருங்க. இதில் வந்து இதுதான் பாலப்பம். பாலப்பம் இருக்கு, முட்டையப்பம் இருக்கு, பிளேன் அப்பம் இருக்கு. பிளேன் அப்பத்துக்கு ஒரு சட்னி ஒன்று வரும், கட்டச்சம்பல். அடுத்த கடலை பிரட்டி தருவோம். மற்ற டீ இருக்கு. இதில் சோட்டிஸ் ஐட்டங்கள் வச்சிருக்கிறோம். மற்றது உங்களுக்கு என்ன வேணுமோ சுட சுட செய்து தருவோம். நாளைக்கு ஒரு வாரம் நீங்கள் நாளைக்கு இதில் நியூ கல்யாணிக்கு ஒரு வந்து கட்டாயம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. நியூ கல்யாணின்னா கணவர் எதிர்பார்த்தவ 10 இயர்ஸுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகே, கணவர் கேட்டவ கடைக்கே வந்து கேட்டவ ஏன் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஓப்பன் பண்ணுறீங்களா இங்கே உண்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். வாங்க. ஓகே, நன்றி அண்ணா. இதில் இப்போ முட்டையப்பம் கொண்டு போட்டு வந்தீங்கன்னா பாருங்க. இதில் ஜால்தேவி எக்ஸ்பிரஸ் ஒரு கடை ஒன்று இருக்கு. எல்லாம் கொத்து ரொட்டி எல்லாம் ரெடியாக இருக்கிறேன். என்ன ரெடியா சொல்லுங்க, என்ன சாப்பாடுகள் எதிர்பார்க்குறது? நாங்கள் வந்து ஸ்பெஷல் கொத்து தானே. அடுத்தது வந்து எல்லா கொத்தும் இருக்குங்க. மட்டன் கொத்து, சிக்கன் கொத்து, பீஃப் கொத்தும் இருக்கு. நல்ல ஸ்பைஸியாக போட்டுதெல்லாம் விரும்புகிற மாதிரி போட்டுதெல்லாம் நல்ல வடிவா. எல்லாரும் வாங்கோ. நாளைக்கு எல்லாரும் வாங்க. 2 நாள் இருக்கு. 2 நாள் வந்து நல்ல சாப்பாடு ஒன்று தாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இங்கே ஜாஸ்ன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்கு. இதில் அப்பம் அதுகளெல்லாம் இருக்கு. இதில் ஸ்லோன் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் உண்டு. இதில் ரோடுகள் அதுகளெல்லாம் இருக்கு. அக்கா இதெல்லாம் ஒரு இந்த கசவா சிப்ஸ் சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டாமா மக்களுக்கு? அப்படி சொல்லுங்க. அப்படி வேற என்ன ஐட்டம் இருக்கு உங்கள்கிட்ட? ரோல் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் ஃப்ரெஷ்ஷா கசாவா சிப்ஸ் அண்ட் மட்டன் ரோல். ரைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா கசாவா சிப்ஸ். அதாங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து இந்த கடையில் எடுத்து பாருங்க. ஓகே. ரியோ இருக்கு. இங்கே ஈழம் ஸ்பைசி இருக்கு. டீ இருக்கு, கோபி இருக்கு, கச்சான் இருக்கு, பூரி இருக்கு, மரவள்ளி கிழங்கு இருக்கு, சுண்டல் இருக்கு, தோசை இருக்கு, அப்பம் இருக்கு, கொத்து ரொட்டி இருக்கு, சிக்கன் கொத்து, மட்டன் கொத்து இருக்கு. வடையை சாப்பிட்டு பாருங்க. வந்து நல்ல டேஸ்டான வடை. நீங்க தேடி வருவீங்க. ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு வந்த உளுந்தோ நேரடியா உடனே சுட்டு தருவோம். நாங்க 10 நிமிஷத்துக்கு சுட்டு தந்துட்டே இருப்போம். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல நாங்க போட்டுக்கொண்டே இருப்போம். ஓட்டோன்ற பேர் சூப்பரா இருக்குது. சூப்பர் வடை சாப்பிட்டு பாருங்க. ஆட்கள் கஸ்டமர்ஸ் வந்து கொண்டே இருக்கிறாங்க. வாங்க. நன்றி அண்ணா, நன்றி. இது வந்து ஈழம் கிச்சன். அப்பங்கள் எல்லாம் இருக்கு. வந்தா எனக்கு சுட அப்பம் இங்கே கிடைக்க மாட்டேருக்கு. பாருங்க, நீங்கள் இங்கே எப்போ ட்ரை பண்ணலாம். இங்கே விங்ஸ் போட்டு இருக்கு. வளமும் போல் இங்கே எனக்கு ஒவ்வொரு ஐட்டம். ரெகுலர் ஃப்ரைஸ் ஒவ்வொன்றும் இருக்குது. வித்தியாசம் விதமாக சில்லி ஃப்ரைஸ் இருக்குது. நாங்கள் வன்னி உணவாக இருக்குது. வளமாக போல் வன்னி சங்கத்தின் உணவு சாவடி பாருங்க.
அதுலேயும் அப்பங்கள் இருக்குது. வணக்கம் உறவுகளே, இது வன்னிச்சங்கத்தின் வன்னி கொத்து. வன்னிச்சங்கம் கடந்த 29 ஆண்டுகளாக கனடாவிலிருந்து தாயகத்திலே பெற்றோரை இழந்த மாற்றுத்திறனாளிகளின் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிதிசேர் நிகழ்வாக கடந்த 10 வருஷமாக வன்னி கொத்து என்ற உணவுச் சாவடியை நாங்கள் ஜோதி விழாவிலையும் டேஸ்ட் ஆஃப் தமிழ்லையும் 8வது வருஷம் டேஸ்ட் ஆஃப் தமிழில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதில் வர நிதி அனைத்தும் தாயகத்திலே பெற்றோரை இழந்த மாற்றுத்திறனாளியின் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய நீண்ட தூரம் நடந்து செல்லும் மாணவர்களின் தூச்சக்கர வண்டி போன்ற நடவடிக்கைகளாகவும் நாங்கள் வடக்கு கிழக்கு மலையகம் போன்ற 3 பிரதேசத்திலேயும் இந்த கல்வி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கடந்த 29 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் இதில் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த பயணத்திலே இந்த கனடாவிலிருந்தும் புற நாடுகளிலிருந்து பல உறவுகள் எங்களோடு இணைந்து செயல்படுகின்றார்கள். கடந்த 8 வருஷங்களாக நாங்கள் கனடாவிலே ஒரு சர்டபிள் அங்கீகரிக்கப்பட்ட அறக்கட்டளை அமைப்பாக இயங்கி வருகின்றோம். அதாவது நீங்கள் வழங்குகின்ற நன்கொடைகளுக்கு கூட நாங்கள் பட்டுச்சீட்டு வழங்கி நீங்கள் டேக்ஸிலே நீங்கள் வரிக்கழிவை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலே நாங்கள் இங்கே அதை விட நாங்கள் இந்த வன்னி கொத்திலே இங்கே வேலை செய்கிற முழு பேரும் தொண்டர்களால் குடும்பத்தோடு வந்து இந்த வார இறுதி நாட்களிலே வேறு இடங்களுக்கோ நீர் தடாகங்களுக்கோ வேறு காட்டு பிரதேசத்துக்கோ தங்கள் குடும்பத்தோடு குதூகலிக்காமல் செல்லாமல் அவர்களும் இந்த தங்களுடைய உறவுகளுக்கு சகோதரங்களின் கல்வி வளர்ச்சிக்காக செய்யணும்னு சொல்லி இங்கே பிறந்த பிள்ளைகள் வந்து தொண்டர்களாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இங்கே வந்தால் சுவையான உணவுகளை சுவைத்துவதோடு நீங்கள் வாங்குகின்ற உணவில் இருந்து வருகின்ற வருமானத்திலே இப்போ தாயகத்திலே ஒரு பெற்றோர் இழந்த மாணவிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் மறைமுகமாக. இங்கே வந்து ஒரு தட்டு உணவு வாங்குங்கள், ஒரு மாணவனின் வாழ்க்கையை மாற்றுங்கள். நன்றி, வணக்கம். இதில் ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வகையான ஐஸ்கிரீமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வரோம். ஃப்ரெஷ் ஃப்ரூட் கோகனட்ன்றது சுகர்கேன் அதுகளெல்லாம் இருக்குது. எங்கள்கிட்ட கரும்பு அதில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழன் வாட்டி வச்சுருக்கிற எல்லோரும் வாங்க. நாளைக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஐட்டங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு, இது என்ன சாமான்? கொய்யா, அன்னாசி, மாங்காய், கொண்டல் கடலை, இங்கே நெக்டோ சோட் இதுகள் இருக்குது, கச்சான் இருக்குது. ஹலோ, இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இது இருக்குது. இதில் கரும்பும் இளநியும் இருக்குது. வளமையாக இதில் எல்லோரும் வந்து இப்போ லைனப்பில் நிற்கிறேன். நீங்கள் என்ன சொன்னால் இந்த இளநி வந்து $5 கொடுக்குறவ மற்ற இடங்களை விட இங்கே மலிவாக இருக்கும். அதனுடைய பாரு இதில் டேஸ்ட் ஆஃப் கொழம்புன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. இதில் வேறுங்க ஏன்னா சாப்பாட்டு கடைகள் இருக்குது. இதில் அயாஸ்ன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அதிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இதில் பக்கத்தில் சாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. இதுலேயும் எல்லா விதமான சாப்பாடுகளும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஐட்டங்கள் இருக்கு. இதில் பாருங்க சாக்ஸ் என்ற கடை. இதுலேயும் சாப்பாடு ஜாமான்கள் இருக்குது. இதில் பூரி சுட்டு கொண்டிருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக பூரி வைக்கணும். இதில் தமிழ் விருந்து கூடாமன்னு சொல்லி உண்டு. இல்லை சோளங்கள் இதெல்லாம் போய் கொண்டிருக்கு. என்னென்னு சொன்னால் இதில் தமிழ் விருந்து கூடாமன்னு சொல்லி இதில் பாருங்க அங்காக்கள் போட்டிருக்கீங்கன்னா இதில் மரவள்ளிக்கிழங்கு ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு கறி ஒன்று வச்சு மரவள்ளிக்கிழங்கு நான் கொடுக்கணும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு ஓ நாங்கள் புதுசாக அந்த காலத்தில் வந்துருக்க மாட்டேங்க. ரைட்.
இங்கே இதில் ஒரு தொண்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு சிக்கன் சூப் மாதிரி இது என்ன சிக்கன் சூப் ஆனா சிக்கன் சூப்பா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. சாதாரண புளிப்போட சேர்ந்த ஒரு கறி இருக்கு. ஆமாம், சில பேருக்கு இது நல்லா பிடிக்கும் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு சாப்பிட்டோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏ எனக்கும் ஓகேயா இருக்கு. இல்லை இல்லை, காணும் 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 நான் உங்களுக்கு இன்னொரு சூப் ஒன்றும் வச்சிருக்கோம். ரைட் ரைட். இந்த இதுலேயே ஒரு வித்தியாசமான ஓட்ஸ் இதுவோட சேர்த்து ஒரு டிஃப்ரெண்டான சிக்கன் சூப். ரைட் ரைட் ரைட். வித்தியாசமான டேஸ்ட்ல ஒரு கடலை செஞ்சிருக்கேன். ரைட் ரைட். இது மரவள்ளிக்கிழங்கு பொரியல். ஓகே ஓகே ஓகே. இந்த சூப் இது ஓட்ஸ் சூப். ரைட் ரைட் ரைட். இதில் கேன ஐட்டம் இருக்குது. எனக்கு தெரியும் நாளைக்கு வருவீங்கள், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மரவள்ளிக்கிழங்கும் வித்தியாசமாக இருக்குது. அதனோடி ஆமாம், கட்டாயம் இவைக்கு ஆதரவு கொடுங்க. ஆதரவுகள் தேவை. வந்து உங்க சேம்பிள் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் வாங்கலாம். டேஸ்ட்டை பார்த்து ஓகேன்னு வாங்கலாம். உங்களோட ஆதரவு கட்டாயம் தேவை. வேறு என்ன சாப்பாடுகள் இருக்குது? வேற கொத்து ரொட்டி இருக்குது, கொத்து ரொட்டி, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, மரக்கறி கொத்து இருக்குது. இங்கே சோளம் அதுகளும் இருக்கு. சோளம் சோளாக்கி சுக்லாக்கி அதுகளும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, வார நீங்கள் நேர பின்னுக்கு மேடைக்கு பின்னுக்கு இங்கே லிங்கம் கோல்பாருக்கு பக்கத்தில் இருக்கு. அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம், டிவி தமிழ் இருந்த கூடம். அதனுடைய வாங்க புது கடை. அவன் ஆதரவு நீங்கள் கொடுத்தா தான் தொடர்ந்து அவர் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, நன்றி நன்றி. வளமை போல் எங்களோட லிங்கம் கோல் தான் தெரிந்தாங்க உங்களுக்கு. இதில் பெரிய லைன் அப்பில் நிற்கிறது. நாளைக்கு இப்படி நிற்கல, அது ரெண்டாயிரம் நிற்கலங்க. சரி, பாய். சர்மான்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்கு. ரொட்டி எல்லாம் இருக்கு. ஊர் ரொட்டி. $5. $3 to $5. We have another singer coming with us. So, வந்து ஒரு மட்டும் இல்லாம இப்போ என்னோட தமிழ் நிற்கிறார் பாருங்க. இங்கே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா டேஸ்ட் ஆஃப் தமிழ். இன்றைக்கு முதல் நாள், இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு ஆகஸ்ட் 14, 15, 16 எங்கேன்னா மார்னிங் சைட் அண்ட் பிஞ்சில், அந்த எங்கட மார்னிங் சைட் பிஞ்சில் வளமையாக நடக்கிற முத்தவழியில் நடக்குது. கணசனம் வந்துருக்கு. ஆனால் அதனுடைய நீங்களும் மறக்காமல் வாங்கோ. எத்தனையோ சாப்பாடுகள் இலக்கச்சங்கமாக இருக்குது. இந்த பேர் டேஸ்ட் ஆஃப் தமிழ். அதனுடைய நீங்கள் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த உணவுகள் இல்லாமல் கட்டாயம் வந்து உணர்ந்து வாங்க. சாப்பாடு விதவிதமாக நிறைய கடை கூட கடை வந்துருக்கு. ஆமாம், ஆனால் சாப்பாடும் திறமை இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மறக்காம வாங்க. சாப்பாடு சீப்பான சாப்பாடு, விலை குறைஞ்ச விலையில இருக்காங்க. மற்றது வாரக்கிழமையும் கணவர் கேட்குற நீங்கள் என்னென்ன ப்ரோக்ராம் தெரியாது எனக்கெல்லாம் சொல்லிவிடும். உங்களுக்கு எங்களோட யூடியூப் மூலம் தான் நாங்கள் பார்த்து அறிகிறோண்டு. இந்த கிழமை இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம், இன்றைக்கு நாளைக்கு நாளண்டைக்கு இருக்குது. நாளைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் தேர் இருக்குது. சில பேர் போகிற நீங்கள் போகலாம். மற்ற வாரக்கிழமை இதே இடத்துல சங்கமம் என்ற ஒரு நிகழ்வு நடக்குது. அதை விட சிடிசி கனடிய தமிழ் காங்கிரஸின் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடக்குது மாக்கத்தில். 22-23 அது 22-23. அதை விட மொன்றியால் திருமுருகன் ஆலயத்தின் தேர். அப்போ மொன்றியால் போகிறவையும் சனிக்கிழமை இருக்குது. வார சனிக்கிழமை அங்கே முருகன் தேர் இருக்குது. அதுக்கு போகிறாக்களும் போகலாம். அப்படி வாரக்கிழமை கன ஐட்டம் இருக்குது. இந்த கிழமையும் நாளை தேவாண்ட நிகழ்வு இருக்குது. அவரும் பண்ணிருக்கிறார். எல்லாம் இந்த கிழமை ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அதனுடைய இந்த இது ஃப்ரீ அட்மிஷன் தான். இங்கே
இங்கே சிறப்பு என்னன்னா பார்க்கிங்கும் ஃப்ரீ உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். பார்க்கிங்கு காசு இல்லை, நம்மள $10 போன்ற வேலை போன ப்ரோக்ராமில். ஆனால் இங்கே வந்து ஃப்ரீயாக காரை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக சாப்பிடுப்போம். ஃப்ரீ இல்லை, காசை கொடுத்து சாப்பிடுவோம். ஆமாம், டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்னென்னா இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் இந்த இதை சம்மர் போயிடும். இன்றைக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி. நினைக்கிறேன் செப்டம்பர் 1-2 கிழமையில குளிக்க துவங்கிடும். வளமையாக அப்படி நடக்காது. செப்டம்பர் செகண்ட் வீக்கோட முடிஞ்சிடும். இதெல்லாம் விட்டுறாங்க, பிள்ளைலாம் கூட என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு பிறகு அது அடுத்த ஒரு 3-4 கிழமையில நீங்கள் வீட்டுக்குள்ள பழையபடி குளிருக்குள்ள வீட்டுக்காக இருக்கோம். ஆனபடியாக மறந்துவாமல் வந்து இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது நாங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லை, நாங்கள் சொல்கிறோம். கண்டபடியாக நாங்கள் கதைக்கிறோம். ஆமாம் ஆமாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க. உங்களை கருத்தை கமெண்ட்ல போடுங்க. நன்றி. நாட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சரியான சனம் வந்துட்டு ஓரளவு. வெள்ளிக்கிழமை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சனம் வந்துட்டுது. நாளைக்கு நாளண்டைக்கு இன்னும் கூட பேர் வெறிவினோம் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியன் பைட்ஸ் அண்ட் ஒன்று இருக்குது. இதுலேயும் எல்லா சாப்பாடுகளும் இருக்குது. சாய்ராமன்னு சொல்லி அந்த இது சாய்ராமன். இதில் இந்த ஃபேன்சி நகைகள் எல்லாம் இருக்குது. உள்ள கைஞ்சால ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த வழியில் சாய்ரா. இந்த என்பிடி கிரியேஷன் அவன் கடையும் ஒன்று இருக்கு. ஓகே, இங்கே வளமை போல் சின்னாக்கள் விளையாடுற இடம் இருக்குது. இங்கே பாருங்க, சின்னாக்கள் விளையாடினோம். இரவண்டாலும் சின்னாக்களை கொண்டாந்து இங்கே விட்டுட்டு நிற்கலாம். சாமியன் எல்லாம் இருக்கு. இந்த முறை ஞாபகம் அடையாளம் வந்து இங்கே எங்கடைய ஆள் நிற்கிறார். இங்கே பொண்ணு ஹீரோ நிற்கிறார். ஹீரோ மடித்தபடியே தான் நிற்கிறார் பாருங்க. அப்படி போகுது. அப்படி இன்றைக்கு வியாபாரம். இங்கே பாருங்க, சூர்யா பேன்ஸின் தோடுகள் எல்லாம் $5 இங்கே தொடர்ச்சியாக இருக்குது. அதான் இங்கே பாருங்க, இதில் கன சாமான்கள் எல்லாம் போட்டிருக்கணும். இங்கே தம்பி பிஸியாக லைட் போட்டு வந்துருக்கிறேன். இதாக இருக்குது பாருங்க, தோடுகள் இதில் எல்லாம் கணக்காக இருக்குது. இந்த முறை இதை வாங்கோ. கொஞ்சம் இதுகள் எல்லாம் இருக்குது. காப்புகள், தோடுகள் இருக்கு. வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கும் நாளைக்கும் நாளைக்கும் சேல் இருக்குது. மெகா சேல், பெரிய சேல். எல்லாரும் மிஸ் பண்ணாம வாங்க. இதோட ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் முடியுது. இதான் எங்களோட லாஸ்ட் ப்ரோக்ராம். இதுக்குள்ள நெக்ஸ்ட் இங்க இல்ல. நெக்ஸ்ட் வீக் அங்க திருமுருகன் மொன்றியல் திருமுருகன்ல மொன்றியல் மக்களே, நீங்கள் பார்த்தா இந்த வீடியோவை வாங்க. மொன்றியல் திருமுருகனுக்கு வாங்க. நாங்கள் சப்பரம், தேர், தீர்த்தம், பூங்காவனம் மட்டும் நிற்போம். முந்துனாக்கள் முந்துங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வாங்க. இந்த 2 நாளைக்கு வேண்டாம் ஸ்பெஷல். 2 நாள் நிறைய இந்த முறை 2 பூத் எடுத்துருக்கிறோம். நிறைய போட்டிருக்கிறோம். நெக்லஸ் வந்து நிறைய போட்டிருக்கிறோம். மற்றது நிறைய ஐம்பொன் ஐட்டம், செயின், கோல்ட் பிளேட்டிங் செயின், டெய்லி யூஸ் செயின் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஊசி மணி, பாசு மணி, டிஃப்ரெண்ட் டிசைன் எடுத்துருக்கிறோம் இந்த முறை. ஆனா இன்றைக்கு நான் அந்த பாக்ஸை உடைக்கல, நாளைக்கு தான் உடைப்பேன். என்ன தான் டெலிவரி வந்தது. நாளைக்கு வாங்க, கட்டாயம் எல்லாரும் வாங்க. முதல் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. முதல் கேட்டு நிறைய பேர் வந்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. உங்களையும் கண்டதுல சந்தோஷம். இந்த ப்ரோக்ராம்ல உங்களோட பேரை சொல்லி நிறைய பேர் வந்திருக்கிறோம். உங்களுக்கு இவ்வளவு என்ன விட உங்களுக்கு தான் கஸ்டமர் கூட இருக்குது. இல்ல அது இப்போ நீங்களும் நடுக உங்களோட வீடியோக்கள் நாங்கள் ப்ரோமோட் பண்றோம் தானே, பார்த்து நீங்க தானே. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அவ்வளோ திருப்பி காட்டுறோன்னு பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க, காப்பு எழுதுகள் இருக்கு கணக்கா.
இதில் பாருங்க. ஹீரோ இப்போ ஒரு கூட்டத்தை வச்சு கொண்டு தான் இருக்காங்க. ஓனரோட காய்ச்சாச்சு. நாளைக்கு வர சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். நாளைக்கு தான் கட்டாயம் வர ஓடும். நாளைக்கு வர ஓடுமா? இன்றைக்கு இரவைக்கு பார்ப்பினோம், பார்த்து நாளைக்கு வருவினோம். இன்னைக்கு மறக்கறேன், இன்னைக்கு வர மாட்டேன். நாளைக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு வரலாம். இந்த முறை கடைகள் இருக்கு, கடைகள் இருக்குது. அவங்க வந்து பார்க்கணும், வீட்டில் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். நன்றி நன்றி நன்றி. எப்படி போகுது இந்தியா? ஓகே, நல்ல நீட்டாக செய்யணும். ஆனால் கடைகள் எல்லாமே இருக்கு. நிறைய கடைகள் இருக்கு. நாளைக்கு தான் சாட்டர்டே சண்டே லீவாக இருக்காங்க. நல்லா போகுது. எல்லாரும் வந்து மகிழ்ச்சியாக பாருங்க. ஆமாம், நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி அங்கங்க எங்க இருந்தாலும் ஒரே நம்ம தாய் தமிழர் தான் பெருமையோடு சொல்லிக்க ஆசைப்படுறப்பா. ஈழ நிலா வழங்கும் கோவை கமலா லைவில் கன்சர்ட் எங்க தெரியுமா நடக்க போறது? நம்ம டொரண்டோவில் எங்க நடக்க போறது தெரியுமா? அது சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர்ல நடக்க போகுது. 28ஆம் தேதி ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நடக்க போகுது. நம்ம எல்லாரும் சுற்ற இருந்து எல்லாரும் சூழ இருந்து அங்க சந்திக்கலாமா? முருகா, இது ஒரு குடும்ப விழா. குழந்தைகளை எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும். ஏன் தெரியுமா? நம்ம சந்ததிகளுக்கும் குழந்தைகளுக்கும் தமிழ் நீலம் செல்லுக்கு அப்படியே எல்லாருக்கும் தெரியணுமா? அதனால இந்த குடும்ப விழாக்கு குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு வரணும்னு என்ன மாதிரி போகுது? சாப்பிட்டீங்களா? கடைகள் எல்லாம் இருக்கு. ரைட் ரைட். ஓகே ஓகே. ஃப்ரைடே மச்சந்தான். Okay, yes. Yeah, so August 28ஆம் தேதி Chinese Cultural Center show under நான் எதிர்பார்க்கல இவ்வளவு சனம் இருக்கு. பாத்தீங்களா? டொரண்டோவில் திருவிழா மாதிரி மார்க்கம் ஸ்கப் பிக்கரிங் ஏஜ் எக்ஸ்போதி சேர்ந்த ஏராளமான தமிழ் மக்கள் இந்த தமிழ் திருவிழாக்களுக்கு வந்து சுவை வயிறு நிறைய சுவையான பானங்கள் உணவு வகைகள் நிறைய சாய்ப்பு சாமான்கள் உடுப்புடவைகள் எல்லாம் இருக்குது. நிறைய மக்கள் வீடுகளை முடங்கி கொண்டிருக்காமல் திரும்ப ஒரு கலாச்சார நிகழ்வுகளை கண்டுகளிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். பார்க்கும் பொழுது ஒரு ஊரில் திருவிழாக்களை கண்டு வர ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. காட்டி கழிக்க வேண்டும் எல்லோரும் வேண்டிக் கொள்வோம். ஒரு மாதத்துல குளிர் பழைய. ஆமா, இதே மாதிரி இன்னும் ஒரு மாசத்துல எல்லாரும் போர்த்து கட்டி கொண்டு சந்திர மண்டலத்துக்கு போற மாதிரி கீழே உள்ளங்கால் வரையும் வந்து உடுப்புகளை போட்டு திரிவார்கள். இந்த 2 மாசம் மட்டும் தான் சோட்டான உடுப்புகளை போட்டு ஊர்ல திருவிழாக்களுக்கு திரிகிற மாதிரி மிகவும் சந்தோஷமாக ஒரு களை கட்டக்கூடிய ஒரு நிகழ்விலே பங்கு பற்றி கொண்டிருக்கிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 30-40 வருஷங்களுக்கு முன்னால் ஊரில் திருவிழாக்களில் வந்து சிகரங்களுக்கு முன்னால் சின்னம்பழம் பெரியம்பழங்களை பார்த்து கொண்டிருந்தது போல் இன்றைக்கு அப்படியான நிகழ்வுகள் வேறு மாதிரி மாறிவிட்ட பொழுது கூட ஒரு எங்களுடைய கடைசி காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு சந்தோஷம் நிகழ்வுகளை கண்டுகளிப்பது ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய ஒளிபரப்பை திரும்ப தொடர்ந்து நடத்துவதை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றிகள். இன்றைய இந்த இசை நிகழ்ச்சிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ் வந்திருந்தார். அவர் பல பாடல்களை உள்ளூர் கலைஞருடன் சேர்ந்து இங்கே தந்திருந்தார். நாளைய தினம் அவரும் சூப்பர்சிங்க புகழ் பிரியங்காவும் பல பாடல்களை திற இருக்கின்றார்கள். அத்துடன் எங்கடபடியல் என்று வாகிசனின் நிகழ்ச்சியும் நடைபெறும் என அறிய தந்திருந்தார்கள். சிம்பு அவர்கள் நடித்து தாமரை அவர்கள் எழுதின லிரிக்ஸில் அந்த பாட்டு இருந்தது. பெண்ணி தயாரில் அவர் ஒரிஜினலாக பாடினார்.
ஸோ அதுலேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இதே காம்பினேஷன் ரஹ்மான் சார், கௌதம் மேனன், சிலம்பரசன் அவர்கள் அண்ட் தாமரை அவர்கள் இந்த காம்பினேஷன்லேயே வந்து ஒரிஜினலாக நான் பாடுறதுக்கு ஒரு பாடல் கிடச்சிது. அந்த பாடல் தான் இது. அச்சம் என்பது மடமேடா அப்படிங்கிற படத்துக்காக நான் பாடின ஒரு பாடல் ராசாடி அப்படிங்கிற பாடல். ஹோப் யூ ஆல் வில் லைக். சரி உறவுகளே, இந்த இன்றைக்கு டேஸ்ட் ஆஃப் தமிழ் இந்த முதல் நாள் காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மறந்துவிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கும் நாளண்டைக்கும் இருக்குது. சொல்லுங்கள். மற்றது இது வந்து ஆக்கள் இப்போ வேலை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை வேலை முடிஞ்சு பண்ணியிருக்கிறோம். அதுபோக நல்ல கிளைமேட் இல்லை, வெதர் நல்ல சூப்பராக இருக்குது. வீட்டில் இருக்காங்க. நாளைக்கு பிள்ளைகள் எல்லாருமா பிள்ளைகளை வந்து நல்லா மாறாங்க, மாறாங்க.